You're watching me on the Red Lantern Buildings, the destination for your property search. இந்த வீடியோல just 39 lakhsக்கு 2 BHK individual houses சேல் பண்ணிட்டு இருக்க ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ப்ராஜெக்ட் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா வாலாஜாபாத் அப்படின்ற பிளேஸ்ல லொகேட் ஆயிருக்கு. நியர்பைலே உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே நியர்பைல இருக்கு. வாலாஜாபாத் பொறுத்தளவுல சென்னை, தாம்பரம், காஞ்சிபுரம், செங்கல்பேட், ஸ்ரீபெரும்புத்தூர் அண்ட் சுங்குவார் சத்திரம் மாதிரியான பிஸியான சிட்டிஸ்க்கு மெயினான ஜங்ஷனா இருக்கு வாலாஜாபாத். அந்த வாலாஜாபாத் ஜங்ஷன்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ல லொகேட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டோட நேம் பாத்தீங்கன்னா ராயல் ரெசிடென்சி ப்ராப்ஷெல் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு DTCP அண்ட் ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டோட டோட்டல் எக்ஸ்டென்ட் பாத்தீங்கன்னா 8+ ஏக்கர்ஸ்ல இருக்கு. இதுல phase 1 அண்ட் phase 2 2 ஃபேசஸ் டெவலப் பண்ணிருக்காங்க. டோட்டலா 90+ plots இதுல அவைலபிளா இருக்கு. ஆல் 4 டைரக்ஷன்ஸ்லயுமே plots அவைலபிளா இருக்கு. பிளாட் சைசஸ்னு பாத்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஆல் 4 டைரக்ஷன்ஸ்லயுமே plots அவைலபிளா இருக்கு. நிறைய கார்னர் பிளாட்ஸும் இதுல அவைலபிளா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டோட அம்யூனிட்டிஸ் அண்ட் சரௌண்டிங்ஸ்ல இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம ப்ராப்ஷெல் கம்பெனியோட மார்க்கெட்டிங் ஹெட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம், நான் தனுஷ் பேசுறேன் ப்ராப்ஷெல்ல இருந்து. எக்ஸாக்டா நம்ம இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ராயல் ரெசிடென்சி வாலாஜாபாத்ல இருக்கோம் எக்ஸாக்டா. ஸோ உள்ள வந்து என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணிருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். நம்ம உள்ள என்டர் ஆகும் போதே தெரியும், பெரிய கிராண்ட் ஆர்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுத்தி வந்து கேட்டட் கம்யூனிட்டி வந்துடும், CCTV வந்துடும், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா பிளாட்டுக்கும் செப்பரேட் பைப் லைன் தண்ணி கனெக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா பார்க் ஏரியா வந்துடும். உள்ள EB ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறோம். உள்ள நீங்க என்டர் ஆகும் போதே நம்ம வந்து ஒரு 30 ஃபீட் ரோடு அண்ட் 24 ஃபீட் ரோடு நம்ம சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த சைட்டோட ஹைலைட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய லேஅவுட்ல இருந்து எக்ஸாக்டா உங்களுக்கு வாலாஜாபாத் பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ்ல அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய லேஅவுட்ல இருந்து எக்ஸாக்டா 1.3 கிலோமீட்டர்ஸ்ல வாலாஜாபாத் ரயில்வே ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா APJ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நம்ம லேஅவுட்ல இருந்து எக்ஸாக்டா 1.5 கிலோமீட்டர்ஸ்ல அமைஞ்சிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்னு வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நம்ம சைட்ல இருந்து கரெக்டா ஒரு 1 கிலோமீட்டர்ஸ்ல அமைஞ்சிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அகத்தியா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நம்ம சைட்ல இருந்து நியர்பைல அமைஞ்சிருக்கு. ஸோ காலேஜஸ் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நந்திவர்மன் நர்சிங் காலேஜ் நியர்பைல இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லார்ட் வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ். அதுக்கு அடுத்து என்ன காலேஜ் இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா PSP மெடிக்கல் காலேஜ் நம்ம சைட்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆக்சஸ்ல நியர்பைல இருக்கு. ஸோ இங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா வாலாஜாபாத் சரௌண்டிங் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இல்லாத கம்பெனிஸே கிடையாது. ஸோ எல்லாமே பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாமே நம்ம வாலாஜாபாத்தை சுற்றி தான் இருக்குது. ஸோ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th படித்ததுலேருந்து எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் இங்கே வந்து உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. ஸோ எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிடும் ஈஸியாக. நியர்பையில் வந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப்பான ஒரகுடம் வந்து இங்கேருந்து நியர்பையில் ஒரு 10 மினிட்ஸ் ஆக்சஸில் இருந்து நியர்பையில் அமைஞ்சிருக்கு. ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு உங்களுக்கு அது வந்து எந்த பஞ்சமும் இருக்காது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வல்லம் சிப்காட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லத்தில் ஒரு பெரிய ஏரோஸ்பேஸ் ஹப் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ அதுவும் நம்ம சைட்லேருந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆக்சஸில் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது போல் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் நீங்கள் நிறைய வரும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நேரில் வந்து பாருங்கள், சைட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நன்றி கூறி விடுப்பேன். நன்றி, வணக்கம். இந்த சைட்டோட கம்ப்ளீட் டீடைல்ஸுமே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராஜெக்ட்டோட ப்ரைஸ், பேங்க் லோன் பற்றி எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்டோட CEO மிஸ்டர் ஜானகிராமன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வாலாஜாபாத் ராயல் ரெசிடென்சி சைட்டு பார்த்தேன் சார். ஏன் இந்த சைட்டு வாங்கணும்? நான் சொல்றதை விட லேண்ட் ஓனர் நீங்க சொன்னாதான் மக்களுக்கு நல்லா புரியும். ஏன் இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், ஏன் இந்த பிளாட் வாங்கணும்? சரி, பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு குடம் இருக்குது. ஒரு குடத்தில் சுற்றி வந்து சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக வந்து ஏகப்பட்ட ஃபேக்ட்ரி இருக்குது. ரெண்டாவது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ரெண்டாவது நம்ம சைட்டில் மட்டும் தான் வந்து ரொம்ப விலை கம்மியாக தரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே வாலாஜாபாத்தில் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வந்து தங்கி வேலை செய்கிறவங்க லேடிஸுங்க நீங்கள் வாலாஜாபாத்தில் மட்டும் ஒரு 5500 லேடிஸ் மட்டும் தங்கி வேலை வாய்ப்பு இருக்குது. என்னென்ன அமெனிட்டிஸ்லாம் பண்ணியிருக்கீங்க சார்? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 அடி ரோடு இருக்குது, 24 அடி ரோடு ஒன்று போட்டுருக்கோம். ட்ரைனேஜ் இருக்குது, வாட்டர் லைன் இருக்குது. வாட்டர் லைன் எல்லா பிளாட்டுக்கும் வாட்டர் லைன் இருக்குது. வெரி குட். அப்புறம் சோலார் லைட் போட்டுக்கிறோம். உள்ள ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, ஒரு பார்க் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த வீடு யார் சார் கட்டிட்டு இருக்காங்க? இது வந்து ஒரு கஸ்டமர் வாங்கியிருக்காங்க. கஸ்டமர் வாங்கியிருக்காங்க, அவங்க வந்து புக் பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பு சார். இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இங்கே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 இயர், 2.5 இயர்ஸ். இப்போ ரிங் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு பாதி போட்டாச்சு, இன்னொரு பாதி போடணும். ரிங் ரோடு பற்றி சொல்லுங்கள் சார். ரிங் ரோடுனா என்ன, மக்களுக்கு சொல்லுங்கள். இது எங்கே கனெக்ட் ஆகுது, எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ரிங் ரோடு பார்த்தீங்கன்னா அது செங்கல்பட்டுக்கும் செங்கல்பட்டுக்கும் காஞ்சிபுரத்துக்கு உண்டான ரிங் ரோடு. இது உள்ள வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருந்ததால வர முடியல. அந்த அவுட்டோர் ரிங் ரோடு போட்டிருக்காங்க. ஸோ இது ரோடு வந்ததால் என்ன ஆகுது, இது பெரிய ரோடுன்னு சொல்கிறாங்க. இது கனெக்ட் ஆகிருக்குது. இதனால் வந்து உங்களுக்கு உள்ளே வர ஃபேக்ட்ரிங்க வர வண்டிங்கெலாம் வந்து உள்ளே வராமல் அவுட்டரில் போகிறதுக்கு இருக்குது. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1.5 கிலோமீட்டரில் ரிங் ரோடு இருக்குது.
ஸோ இந்த ரோடு கனெக்டிவிட்டி எப்படி எடுத்து நம்ம காஞ்சிபுரம் உள்ளே போயிடலாம். காஞ்சிபுரம் போயிடலாம், அவுட்டரில் எப்படி காஞ்சிபுரம் போயிடலாம் நம்ம. தேங்க்யூ சார். ஸோ இந்த லேண்டு ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம லேண்ட் ஓனர் ஃபியாஸ் சார் ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது மோர் தேன் ஒரு 50,000 பேர் மேலே இங்கே உரகடம் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க சுற்றி வீடு எடுத்து வாடகை எடுத்து லீஸுக்கு தங்கிட்டு இருக்காங்க. இங்கே ப்ராஜெக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அவுட்டரிங் ரோட் பக்கத்தில் ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருக்கு, செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் கனெக்டிவிட்டி. சரி, அதெல்லாம் ஓகே. ப்ரைஸ் என்னன்னு தானே கேட்குறீங்க. 3000 3200 இந்த ஏரியாவில் போயிட்டுருக்க நேரத்தில் ப்ராப்ஷனில் ஃபஸ்ட் டைம் ஒரு பெட்டர் ப்ரைஸாக உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. வர 16th அன்னைக்கு ப்ராஜெக்ட் லான்ச் ப்ரைஸாக வெறும் 2490 ஒரு சதுரடிங்க, ப்ளஸ் சின்னதாக ஒரு டெவலப்மெண்ட் சார்ஜஸ் இருக்குது. ப்ரைஸ்லாம் ஓகே. பிளாட்ஸ்னாலும் ப்ராஃபிட்டல் தான், கிஃப்ட்னாலும் ப்ராஃபிட்டல் தான். உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக எந்த பிளாட்டும் நம்ம ஆஃபர் இல்லாமல் கொடுக்குறதில்ல. இங்கே ராயல் ரெசிடென்சி பிளாட் வாங்குறவங்களாம் தங்க குதிரை ஆஃபரில் பிளாட் வாங்குற எல்லாருக்குமே 1 இல்லை 2 இல்லை 10 கோல்டு காயின் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ப்ராப்ஷனில். இந்த ப்ராஜெக்டை புக் பண்ணோம்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கால் பண்ணி உங்களோட சைட் விசை புக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்கள். தங்க குதிரை ஆஃபரில் 10 கோல்டு காயினை அள்ளிட்டு செல்லுங்கள்.